இன்றைக்கி மாடி தோட்டத்தில் என்ன வேலைன்னு சொன்னால், இந்த மாதிரி குச்சிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது இருக்குது இல்லையா, இந்த மாதிரி நீட்டு குச்சி வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி, இந்த குச்சிங்க வந்து இந்த தக்காளி செடி, இந்த கத்திரி செடிலாம் என்ன பண்ணுது, வளர்ந்து இந்த பக்கம் நம்ம போகிறதுக்கு ஒரு சீராக இல்லாத இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த குச்சிங்களை வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி, இந்த லென்த்துக்கு கட் பண்ணி இப்படி 2 குச்சி வச்சுட்டோம். இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சி வச்சுருக்கோம். குறுக்கால இந்த மாதிரி அதுலேருந்து உடச்ச குச்சி ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடச்சிட்டோம். அதுலேருந்து கட் பண்ண சின்ன சின்ன குச்சி வந்து குறுக்கால போட்டு இந்த மாதிரி கட்டுறோம். இதே மாதிரியே அந்தாண்ட பக்கத்துலேயும் இப்படி கட்டிக்கலாம். பாருங்கள், இந்த கயிறு வந்து இந்த ரோல் இருக்கும் இல்லையா, இந்த கட்டுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கயிறு, அது கட்டினா கொஞ்சம் நல்லா நாளைக்கு வரும், மக்காத இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கயிறு எடுத்துன்னு வந்து கட்டுறோம். போன முறையும் கட்டி வச்சிடணும். இந்த மாதிரி தான் அந்த சீசன் முடிஞ்சோடனே அதை அவுத்து இது பண்ணிக்கலாம். முதல்லாம் வீட்டில் இந்த குச்சியை அப்படியே டெம்பரரியாக எடுத்து கட்டி வச்சிடணும். அதெல்லாம் வந்து வீணாயிடுச்சு. சரி, இதே மாதிரியே நம்ம ஒரு வருஷமும் இது மாதிரி பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் என்ன பண்ணேன், இங்கே போயிட்டு இந்த குச்சி வைக்கிற கடைலாம் இருக்குது. இது மாதிரி கழிங்கெல்லாம் ஒரு 5-6 கட்டை 5-6 குச்சியை சேர்த்து போட்டு கட்டி விற்கிறாங்க. இதான் மெலிசு இருந்ததுலேயே மெலிசாக பார்த்து வாங்கணும். நமக்கு தேவையான அளவு லென்த்தில் இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு குச்சி இதெல்லாம் இப்போ சேர்த்து கட்டணும். இந்த தக்காளி செடிக்கு இதெல்லாம் இப்படி கட்டணும். கட்டினா இது வந்து காற்றுல கீத்துல ஆடாத நல்லாயிருக்கும், வளையாமல் செடிங்க உடையாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக இது மாதிரி செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. நாங்கள் செய்யும்போது கூடவே மழையும் வந்திருக்குது. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யணும். இந்த அளவு கட்டியாச்சு. இந்த கேட்லேருந்து இங்கே ஒரு குச்சி, இப்படி 2, இங்கே 1, 3, இங்கே 1, 4, 5, இது 6. இன்னும் கட்டணும். இன்னும் ஒரு 2 இடத்துல கட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க செடிங்களுக்கும் இந்த குச்சி நட்டுக்கலாம். வரும்போது தண்ணி ஊற்றும்போது அப்படியே இடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கமே வளர்ந்து இப்படி சாயுது. அதனால் வந்து இதை இப்படி நட்டுக்கலாம். நட்டால் அப்படியே இது மாதிரி ஒத்து ஒரே இடத்துல அடங்கிட்டோம். இந்த பக்கம் நட்டுதை பாருங்கள், குறுக்கால கட்டியாச்சு. எப்போ இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சேஃப்டியாக இருக்கும். காற்று அடித்தாலும் இது பண்ணாலும் நம்மளே தண்ணி ஊற்ற போனாலும் நம்மளை இடிக்காத, செடிங்கெல்லாம் அங்கே இங்கே பட்டு வீணாவதை உடச்சிக்காத நல்லாயிருக்கும். இந்த செடியெலாம் அப்படியே கீழே சாஞ்சின்னு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அதில் குச்சி தேவையான சைஸில் வந்து குச்சி கட் பண்ணி இங்கே நடுது பாருங்கள். எல்லாத்தையும் இது பண்ணால் இது வந்து கீழே மேலே சாயாத ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கும் இந்த மாதிரி நடணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குச்சி நட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம். இன்றைக்கே இது அரை நாள் ஆயிடுச்சு இந்த வேலை. முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி குறுக்கால இப்படி எல்லாத்தையும் இப்படி நட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த பக்கமும் அது மாதிரி இன்னும் குறுக்கால இதெல்லாம் தொங்குறத இன்னும் கொஞ்சமும் கட்டுறோம். அப்புறம் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இந்த தழை இதில் குரோ பேக்கில் இந்த காஞ்ச தழை எல்லாத்தையும் கம்போஸ்ட் பின்னுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். தக்காளி செடிலாம் அது மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து இந்த குச்சியில் சேர்த்து கட்டிக்கலாம். கை பட்டாவே இந்த தக்காளி செடிலாம் உடையிட்டு எந்தெந்த செடியை இப்படி தூக்க முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உடையாத அந்த அளவுக்கு தூக்கி இப்படி கட்டிக்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த கொத்தரங்காலாம் பறிச்சுட்டு போனோம். கொஞ்சம் இந்த செரி தக்காளியும் பறிச்சுன்னு போனோம். இப்போ மறுபடியும் அதில் காயெலாம் கொஞ்சம் விட்டுட்டு போனோம். அதெல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ பறிச்சிக்கிறோம். நல்ல சாதா மார்க்கெட்டில் வாங்குகிற தக்காளியோடு இது நல்லா புளிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிடும் இதை, நல்லா பிரியமாக. அதனால் பறித்து நான் இதை குழம்பெல்லாம் போடாத அதுக்கே கொடுத்துருவேன். இல்லை, ஒரு லாங் பீன்ஸு ஒன்று காய்ச்சிச்சு. வந்து எட்டி பார்த்தேன், எனக்கு எட்ட முடியல. அப்புறம் உடச்சிக்கின்னு தான் வந்துச்சு. அப்புறம் கைப்படும்போதே ஒரு மிளகாவும் கையோடு வந்துருச்சு. பாவக்கொடியில் ஒரு பாவக்காய் இருந்துச்சு, அதெல்லாத்தையும் பறிச்சிருக்கேன். இங்கே ஒரு செரி தக்காளி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதுக்கே காலைல ஒரு 10 மணிக்கிட்ட 9:30 கிட்ட வந்திருப்போம். மணி இப்போ 12 கிட்ட ஆக போகுது. இந்த மாதிரி களைச்செடியும் அப்பப்போ கையில் வர்றதெல்லாம் அப்படியே பறிச்சிக்கலாம். நிறையா காய்களும் இருக்குது பாருங்கள். அப்புறம் இருக்க இந்த கொத்தரங்காவும் பறிச்சிக்கலாம். நல்லா கொத்தரங்காயெல்லாம் நல்லா இது அகலமாக ஆகுது. நல்லா இருந்தாலும் இது வந்து முத்த மாட்டேது பாருங்கள். நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. இது ஒன்று இருக்குது. இந்த கொத்தரங்காய் வந்து டெய்லி ஒரு சூப் மாதிரி போட்டு டெய்லி சாப்பிட்டா ஒரு 4 கொத்தரங்காய் போட்டு நிறைய வியாதியெல்லாம் தீக்குன்னு சொல்கிறாங்க.
எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறது செஞ்சு பார்க்கலாம். இதை கூட இங்கே ஒரு செரி தக்காளி இருக்குது பாருங்க. பாருங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஞ்சு ஒரு மாதம் கருப்பு ஒன்றும் இல்லாத இருக்குது பாருங்கள். இந்த கொத்தரங்காய் செடி கொஞ்சம் சாஞ்சி இருக்குது. நம்ம எவ்வளோ கட்டி விட்டு போனாலும் ஒரு 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 வாரம் கழிச்சு வந்தால் கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கு. அப்படியே தொங்கின்னு இருக்கும். வேறு குச்சி ஒன்று உடச்சின்னு வந்து மறுபடியும் இப்போ இது உயரத்துக்கு நட்டுடலாம். அப்போ எதுலேயும் அது தொங்காத இன்னும் ஸ்ட்ரைட்டாக நேராக போகும். செடின்னா சும்மா கிடையாது, நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். பண்ணால் அது நம்ம எவ்வளோ அதுக்கிட்ட எஃபோர்ட் எடுக்கிறோமோ அவ்வளோவும் அது நமக்கு பலன் தரும். ஏதோ வச்சோம் போனோன்னு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. எங்கள் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடைக்குது இதுலேருந்து, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் நான் கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தருது. அப்புறம் செடியில் அப்பப்போ இந்த மாதிரி காஞ்சது பூத்து பிடிஞ்சது இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் வந்து புதுசாக நிறைய சத்து வந்து வீணாகாமல் எல்லாம் மேலே போகும். இழுத்துது பாருங்க. இப்போ இந்த குச்சியை நட்டாச்சு. இதை வந்து இழுத்து மேலே கட்டிக்கலாம். இங்கே நடுவில் ஒரு கட்டு போடணும். இப்படி ஒரு கட்டு போட்டு இங்கே ஒரு கட்டு. இதை இழுத்து இப்போ இந்த சட்டத்தை இதில் வச்சாச்சு. இந்த தக்காளி செடிலாம் இழுத்து 2-3 கட்டாக கட்டிக்கலாம். டைட்டாக கட்டாதான் கொஞ்சம் லூஸாக. ஏற்கனவே கட்டினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மாற்றி மாற்றி விட்டு கட்டுறோம். எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப டைட்டாக கட்டினா காய் விடுறதெல்லாம் தெரியாது, அதுக்கும் தொந்தரவாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி எடுத்து கட்டலாம். இந்த சாமந்தி செடி பாருங்கள், துளுக்கு சாமந்தி செடி மேரிகோல்டை, இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தண்டு மாதிரி தான், இப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த எல்லோ கலரில் பூக்கிற துளுக்கு சாமந்தி. இது வந்து ஒத்த இதழ் நிறையா வந்து பூ பூத்துருச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு பூத்து. இருந்தாலும் இன்னும் பூக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செடியை வச்சுருக்கேன். அதுவே இந்த செடியை பாருங்கள், இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பூக்கிற ஒரு சாமந்தி, துளுக்கு சாமந்தி செடி. இதுவும் ஒத்த இதழ் தான். இதோட தண்டை பாருங்கள், ஆட்டுக்காலெல்லாம் முடி இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அடியில் மட்டும்தான் இல்லை, இந்த கிளையில எல்லாம் பாருங்கள், எல்லா கிளையிலையும் வெறும் முடியாக இருக்குது பாருங்கள். மேலே வரைக்குமே இப்படி தான் இருக்குது. அடுத்தது இதில் இருக்க களையெல்லாம் பிடுங்கி போட்டுக்கலாம். அப்பப்போ வர்றப்பெல்லாம் களை பிடுங்கி போட்டுன்னு தான் இருக்குது. அதெல்லாம் பிடுங்கி போட்டுக்கலாம். இதில் ஒரு கொய்யா செடி முளையுது பாருங்கள், சின்னதாக இருக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தால் இதுங்கெல்லாம் பெருசாகிடும். இது வந்து ஒரு மிளகா செடி நட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வேறு ஏதாவது செடி நடணும். அப்புறம் நிறைய இலை அடியில் இந்த இலையெல்லாம் கிள்ளி போட்டேன். எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிட்டு இன்னைக்கு மாடி தொட்ட வேலையை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவோம். பாருங்கள், வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுடுறது. ஒரே இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் ஒரே ஈரமாக இருக்கும். அதனால் ஒரே ஈரமாக ஒரே இடமா இல்லாத இன்னும் கொஞ்சம் நவுத்தி விடுவோம், இல்லைன்னா மெத்த வீணாக போயிடும். கொஞ்சம் நவுத்தி விட்டால் இந்த ஈரம் காயும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம்.